இதுக்கு பச்சரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா உலர்த்தி நிழலில் காய வச்சுட்டு லைட்டான ஈரப்பதம் இருக்கும்போது அதை எடுத்து இந்த மாதிரி ஜாரில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தட்டிட்டு அதை நல்லா அழுத்தமாக மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றிட்டு மண்டவெல்லத்தை போட்டுக்கலாம். இதில் நான் 1/2 கிலோ பச்சரிசிக்கு 400 கிராம் மண்டவெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாகுப்பதம் பார்க்குறதுக்கு நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதை ஒரு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கணும். இந்த மாதிரி அதை எடுத்து உருட்டி பார்க்கும்போது நல்லா சாஃப்டான பால் மாதிரி வந்திருக்கணும். அப்புறம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே அந்த பாகை ஊற்றும்போது அதோடய பதம் வந்து சரியாக வரும். இப்போ இந்த மாதிரி பாகை ஃபுல்லாக ஊற்றிட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவில் ஏலக்காய் பொடி திரித்து வச்சது. அது கூடவே ஒரு ஸ்பூன் எள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது தனியாக ஓரமாக மூடி வச்சுக்கலாம். இதை இப்போ அடுத்த நாள் எடுத்து நான் வந்து அதிரசம் போட எடுத்திருக்கேன். ஸோ 3 நாள் கழித்து போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதை நான் அடுத்த நாள் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் வச்சு இதை நல்லா தட்டி நடுவில் ஊட்டியும் போட்டுட்டு இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் இதுக்கு மிதமான சூட்டில் இருக்கணும். கரெக்டாக இதை போட்டுட்டு அது கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே அதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இது 2 பக்கமும் இதே மாதிரி இந்த திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இந்த மாதிரி வந்திருக்கும்.